நான் டாக்டர் பினாக் தாஸ்குப்தா, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கொலோரெக்டல் சர்ஜரி அட் ஜெம் ஹாஸ்பிட்டல் சென்னை. இன்றைக்கி மார்ச் மந்த் கொலோரெக்டல் கேன்சர் அவேர்னஸ் மந்த். அதுக்காக தான் நம்ம ஒரு மீட்டிங் பண்ணோம். அண்ட் கொலோரெக்டல் கேன்சர் மலக்குடல் பெருக்குடல் வர புற்றுநோய் இஸ் த 4th மோஸ்ட் காமனஸ்ட் கேன்சர். அண்ட் இது அர்லி டிடெக்ஷன் பண்ணால் இட் இஸ் க்யூரபிள், ப்ரிவென்டபிள் க்யூரபிள். ஸோ அதுக்காக தான் அந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த ப்ரோக்ராம்காக நம்ம ஒரு ஸ்பெஷல் தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பென்ஷனர் ஸ்கீம் அவங்களுக்கு ஃப்ரீ ஸ்க்ரீனிங் ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம டீம் டாக்டர் ரஜீவ் இருப்பாங்க. ஸோ கொலான் கேன்சர் பொறுத்த வரைக்கும் அது ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஹைலி க்யூரபிள். இப்போ சென்னை மெட்ரோபாலிட்டன் டியூமர் ரெஜிஸ்ட்ரி அதில் தான் கணக்கெல்லாம் வருது. அதில் கொலான் கேன்சர் இந்த இஸ் ஆன் த ரைஸ் இன் சென்னை. அது வந்து வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் ஹேபிட்ஸ் அண்ட் ஏர்லி டிடெக்ஷனால தான். பட் கொலான் கேன்சர் வந்து ஸ்க்ரீன் பண்ணக்கூடிய ஒரு கேன்சர். சிம்பிள் பிளட் டெஸ்ட் அண்ட் சின்ன எண்டோஸ்கோப்பி வழியாக நமக்கு ஏர்லியாக டிடெக்ட் பண்ணியாச்சுன்னா 90 to 95% கம்ப்ளீட்லி க்யூரபிள், ஃபஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ். இந்த மெசேஜ் தான் இந்த கொலோரெக்டல் கேன்சர் அவேர்னஸ் மந்தில் நம்ம பண்ணுறோம். நிறைய அட்வான்சஸ் இன் சர்ஜரி, மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி, அப்புறம் கீமோதெரப்பிலே நியூவர் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட், டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி, இது எல்லாமே கொலான் கேன்சரில் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த அட்வான்சஸ்னால க்யூர் ரேட்ஸு அதிகரிச்சிருக்காங்க. எந்த ஏஜில் வருது, என்ன மாதிரி ப்ரிகாஷன் வந்து காமன் பீப்புள் ப்ரொவைட்? கேன்சர் இப்போ கொலோன் கேன்சர் வர கரெக்டு அந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ஏஜ் எதுவும் கிடையாது. அண்ட் மோர் வி ஆர் சீயிங் நவடேஸ் early colorectal cancer யங் ஏஜ்லேயே வருது. அதனால இப்போ ஸ்க்ரீனிங் அட்வைஸ்ட் ஏஜ்னா 45 தான். ஸோ அர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா சொன்ன மாதிரி இது க்யூர் பண்ணலாம். சிம்டம்ஸ்னால் கேன்சரில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் முக்கியமான இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் எல்லாம் சிம்டம் கேட்டிங்கன்னா அந்த ஹீமோக்ளோபின் கம்மியாகும், வெயிட் லாஸ் ஆகும், மோஷனில் பிளட் பார்த்திங்கன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ டயட்டு பொறுத்திங்கன்னா இதில் வந்து மேக்ஸிமம் நம்ம ஃபைபர் ரிச் டயட்டுன்னு சொல்லுவோம். ஹை இன் க்ரீன் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இது நிறைய எடுத்து. இப்போ நான்வெஜ் எடுக்கிறோன்னா ஃபிஷ்ஷு, லீன் மீட், சிக்கன், அந்த மாதிரி. ரெட் மீட் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும், இல்லைன்னா குறைஞ்சிச்சின்னா அது வந்து கொலான் கேன்சர் இன்சிடென்ஸ் குறைக்கும். ஸோ இதுதான் லைஃப் ஸ்டைல். அண்ட் ஆஃப்கோர்ஸ் எல்லா கேன்சர்ஸ்க்கும் சொல்கிற மாதிரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது அண்ட் லிமிட்டட் ஈட்டிங் ஹேபிட்ஸ், இது எல்லாமே வில் ரெடியூஸ் த சான்ஸ் ஆஃப் கொலான் கேன்சர். அவேர்னஸ் வந்து என்ன மாதிரி, ஹவு டு கான்டாக்ட், என்ன யார் எப்படி கான்டாக்ட் பண்ணிட்டு? இப்போது எல்லா டிசீஸில் இப்போ பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அதே மாதிரி கொலோன் கேன்சர் ஆக்சுவலி இந்த பெரிக்குடல் மலக்குடலில் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டக்குன்னு ஆள் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு ஸ்டிக்மா மாதிரி இருக்குது. ஸோ அதனால லாஸ்ட் ஸ்டேஜில் வருவாங்க. ஸோ இப்போ இந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா பீப்புள் வில் கம் அர்லி. அதை தான் நம்ம எய்ம். கான்டாக்ட் பண்ணணும் சார், ஜெம் ஹாஸ்பிட்டல் கான்டாக்ட். ஸோ லைக் நேராக வரலாம். நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு இருக்குது, நிறைய அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் போயிட்டு இருக்குது, கேம்ப்ஸ் போயிட்டு இருக்குது. அது மூலியம் வரலாம். சேஞ்ச் இன் பவுல் ஹேபிட் இஸ் ஏர்லி சைன். கான்ஸ்டிபேஷன் ஏஜ்னாலே வரலாம். அது நிறைய ரீசன்ஸ், கான்ஸ்டிபேஷன்ஸ்க்கு நிறைய ரீசன் இருக்குல்ல. பட் எஸ், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சைன். ஸோ அதாவது ஆல்டர்ட் பவுல் ஹேபிட்ஸ்னு சொல்லுவோம். டெய்லி போனவர் வந்து கான்ஸ்டிபேஷன் ஆகுது, செரல் டைம் டயரியா வராங்க. ஆல்டர்டாக ஹேபிட்ஸ் வந்துச்சுன்னா ஒரு வாட்டி செக்அப் பண்ணுறது பெட்டர். அண்ட் அஃப்கோர்ஸ் பிளட் இன் த ஸ்டூலில் பிளட்டு வந்துச்சுன்னா அதுவும் மோஸ்ட் ஆஃப் த டைம் பைல்ஸ்னால் இருக்கலாம். பட் ஒரு வாட்டி வந்து செக்அப் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி பிளட் வந்தனாலே பைல்ஸ் தான் இருக்கும்னு நினச்சிட்டு பார்க்காம அப்புறம் வரும்போதே ரொம்ப லேட் ஸ்டேஜ் ஆகும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் சிம்டம்னா சென்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் இவாக்குவேஷன். மோஷன் போயிட்டு வந்தால் அப்புறம் ஃபுல்லாக கிளியர் ஆகலை, மறுபடி போயிட்டு வரலாம். அது ஒரு ரொம்ப முக்கியமான சிம்டம். அப்படின்னா பெருங்குடல் மற்றும் மலக்குடல் நோய் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு, அந்த நோயை வென்றவர்களின் வெற்றி சந்திப்பு, அவர்களை கொண்டு இந்த பெருங்குடல் மற்றும் மலக்குடல் நோயை வந்து எப்படி தடுக்கலாம், எப்படி வெல்லலாம் அப்படின்னு உலகுக்கு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். வருஷம் கிட்டத்தட்ட நம்ம ஜிம் மருத்துவமனை ஆரம்பித்து ஒவ்வொரு வருடமும் இந்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமை வருஷம் நடத்திட்டு இருக்கிறோம்.
ஒவ்வொரு வருடமும் இந்த நோயிலிருந்து வென்றவர்களின் ஒரு சந்திப்பும் நடத்திட்டு தான் இருக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா பல்வேறு விதமான ஒரு நோக்கத்தை கொண்ட ஒரு நிகழ்வாகத்தான் இதை பார்க்குறோம். ஏன் இந்த மார்ச் மாதம் இந்த இது வருஷம் நடத்துகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மார்ச் மாதமும் வந்து கோலோரெக்டல் டிசீஸ் அவேர்னஸ் மந்த். நிறைய பேர் நிறைய பார்த்துருப்பீங்க, ஹார்ட் டே, விமன்ஸ் டே அப்படின்னு எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? பட் ஆனால் ஒரு மாதம் முழுவதுமே ஒரு நோய்க்கு செலவிடக்கூடிய ஒரு அனுசரிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா எவ்வளவு நம்ம மலக்குடல் பெருங்குடல் நோய்கள் இருக்கும், அதனுடைய தாக்கம் எவ்வளவு, அதை எவ்வளவு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் முழுவதும் மார்ச் கோலோரெக்டல் கேன்சர் மற்றும் டிசீஸ் அவேர்னஸ் மந்த். ஸோ அதனால தான் ஒவ்வொரு வருடமும் இந்த மார்ச் மாதத்தை நிறைய ப்ரோக்ராம்ஸ், அதாவது எஸ்பெஷலி இந்த கோலோரெக்டல் மலக்குடல் மற்றும் பெருங்குடல் நோய்கள், அந்த நோய்கள் புற்றுநோயாக இருக்கலாம், ஆசனவாய் சம்பந்தப்பட்ட நோய்கள், நம் மூல வியாதி, பௌத்திரம், ஆசனவாய் வெடிப்பு, மலக்குடல் பிரச்சனை, ஐபிடி சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் இப்போ நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது அந்த மாதிரி பெருங்குடல் அல்சரில் ஆரம்பித்து கேன்சர் வரைக்கும் நிறைய நோய்கள், ஆசனவாயு நோய்கள், இது எல்லா நோய்களுடைய முக்கியத்துவத்தையும் அதன் தடுப்பு முறைகளும் அதற்கான சிறப்பு சிகிச்சை முறைகளையும் வலியுறுத்தி ஒவ்வொரு வருடமும் இந்த மாதத்தை நம்ம வந்து கோலோரெக்டல் கேன்சர் அவேர்னஸ் மந்தாக கடைபிடிக்கிறோம். அதில் நீங்கள் வந்து இந்த விழாவை சிறப்பிற்கு டாக்டர் பினாக் தாஸ் சொன்னது போல நீங்கள் தான் வாரியர்ஸ், நீங்கள் தான் இந்த விழாவின் நாயகர்கள். உங்களை நான் வரவேற்கிறேன். நன்றி. மேற்கொண்டு இந்த விழாவில் பங்கெடுத்துக் கொள்வதற்கு மிகவும் நன்றி. செந்தில் அவர்கள் மிக தெளிவாக சொல்லலாமா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன்னு சொல்லியிருப்பேன். உண்மையாக சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த நோயிலிருந்து மீண்டு தன்னம்பிக்கையோடு இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரும் தான் இந்த நோயை வேறு இருக்கக்கூடிய நோயை வெல்லக்கூடிய தன்னம்பிக்கை மற்றவர்களுக்கு வைக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி, வணக்கம். வெற்றியாளர்களாக கருதக்கூடிய இந்த நோயிலிருந்து மீண்டு தங்களை முழுமையாக வைத்தியத்தில் ஈடுபடுத்தி வெற்றி கண்ட உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுடைய அருளாலும் இந்த ஜெம் மருத்துவமனையுடைய மிகச் சீரிய தனித்துவம் வாய்ந்த சிகிச்சையினாலும் நீங்கள் எல்லாம் அந்த குடல், அது புற்றுநோயாக இருக்கட்டும், சாதாரண நோயாக இருக்கட்டும், அதிலிருந்து முழுமையாக உங்களை விடுவித்த இந்த நிர்வாகத்தினருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெம் ஹாஸ்பிட்டலை பற்றி நீங்கள் சொல்லணும்னா அவங்களுடைய நிறுவனர் டாக்டர் பள்ளிவேலன் அவர்களை சொல்லணும். உலகத்தில் உள்ள முதல் ஒரு 5 லேப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சை நிபுணர் தேர்ந்தெடுக்கணும்னா அதில் முதல் ஆளாக நம்ம பழனிவேல் சார் தான் இருப்பார். ஸோ அந்த அளவுக்கு அந்த லேப்ராஸ்கோபி துறையினுடைய ஒரு லெஜண்ட் சொல்லலாம். அவர் 4 நாளைக்கு முன்னாடி பேசினார். இந்த விழாவினுடைய நீ கட்டாயம் பங்கெடுத்துக்கிறன்னு பாடினார். எனக்கெல்லாம் ஒரு டீச்சர். அவர் லேப்ராஸ்கோப்பிங்கிற ஏபிசியை கற்றுக்கிறதுங்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் எங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய டீச்சர் தான் சொல்லணும். உலகத்தில் எங்கே போனாலும், ஜப்பான் போனாலும் சரி, லண்டன் போனாலும் சரி, பழனிவேலு அப்படின்னாலே அது ஒரு தனி பெருமை. தமிழனாக இருக்கிற எங்களை போன்றவர்கள்லாம் மிக்க பெருமை அடையக்கூடிய ஒரு விஷயம். அவர் சார் வந்து லேப்ராஸ்கோப்பியில் அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடை உண்டாக்கியிருக்காரு. அதே போல் நீங்கள்லாம் ஜெம்முன்னா அது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் மெடிசின் நம்ம நினச்சிட்டு இருப்போம். அது கிடையாது. என்னோட பார்வையில் ஜெம்முன்னா இங்கே இருக்கிறவங்களாம் ஜெம்மாக இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா செட்டில் சாருடைய ஸ்கில்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நீங்களே இப்போ உணர்வுபூர்வமாக அறிஞ்சிருப்பீங்க. நிறைய மாநாட்டில் நான் ஒரு லேப்ராஸ்கோப்பிக்கு இந்த லைவ் சர்ஜரி பண்ணுறதுக்கெலாம் வருவாங்க. இப்போ அடுத்த இந்த வாரம் கூட ஹூப்ளிக்கு வர நானும் போகிறேங்க. இந்த மாதிரி இந்தியாவில் எந்த மூலையில் நடந்தாலும் செந்தில் சாரும் சரி, பிரவீனும் சரி, அவங்களுடைய டீம் அடுத்த நண்பர்களும் சரி, எல்லாரும் அங்கே வந்து பார்ப்பாங்க. இந்தியாவில் இருக்க எல்லா சர்ஜன்ஸுமே ஒரு பாராட்டி பெருமையாக பேசுவாங்க. அவருக்கு ஒரு தனி முத்திரை செந்தில் சார் பதிச்சிருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது மாதிரி இந்த மருத்துவனுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய என்னுடைய மூத்த அண்ணன் என்று கூட சொல்லலாம். அவர் அசோகன் சார்,
அவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பினாக் சார் ஒரு வாரமா ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. எங்க இருக்கீங்க சார், எப்போ வரீங்க, அகாமடேஷன் கொடுக்குவா, கார் அனுப்புவா, மாத்தி என்னைய கவனிச்சுக்கிட்ட பினாக் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது, செந்திலான் சார் ஃபுல் டீட்டெயிலும் சொல்லிட்டாரு. உலகத்தின் மிகப்பெரிய அசோசியேஷனான அசோசியேஷன் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இந்தியா, அகில இந்திய அறுவை சிகிச்சை நிபுணர் சங்கத்தினுடைய தலைவராக ஏறத்தாழ 18 ஆண்டுகளுக்கு பின்பு டாக்டர் பழனிவேல் சார் போன்ற பெரிய ஜாம்பவான்கள் இருந்த இடத்த நான் இப்போ அடைஞ்சிருக்கேன். அஃப்கோர்ஸ் இதுக்காண்டி நான் நிறைய இந்த அசோசியேஷனுக்காண்டி உழைச்சிருக்கேன். சாதாரண ஒரு மதுரையினுடைய கிளை உறுப்பினராக இருந்து படிப்படியாக மாநிலத்துக்கு அகில இந்திய அளவுக்கு என்னுடைய ஈடுபாட்டினால இந்த பொசிஷனுக்கு என்னால் வர முடிஞ்சது. இந்த அசோசியேஷன் ஒரு 2 தான் முக்கியம். ஒன்று எஜுகேஷன் டு ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களுக்கு முதுநிலை மாணவர்களுக்கு போதிய பாடம் சொல்லிக் கொடுப்பது. அதே போல இரண்டாவது கண்ணாக சமூக நல செயல்பாடுகள், ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப், ஃப்ரீ சர்ஜரி கேம்ப், பிளட் டொனேஷன் கேம்ப், அந்த மாதிரி நிறைய சோசியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸும் இந்த அசோசியேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனுடைய ஒரு பகுதியாக தான் இதையும் நான் பார்க்குறேன். இந்த ஜெம் ஹாஸ்பிட்டலுடைய சார்பாக அந்த மலக்குடல், பெருங்குடல், ஆசனவாய் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு வராமல் தடுப்பது எப்படி என்கிற அந்த ஸ்கிரீனிங் கேம்பை பென்ஷனர்ஸுக்கு ஃப்ரீயாகவும் பண்ணுறாங்க. அதே மாதிரி பொதுமக்களுக்கும் ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்ய இருக்கிறாங்க. இந்த சேவை எங்களுடைய அசோசியேஷனுடைய ஒரு பார்வையாக இருப்பதனால் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுமக்களாகி நீங்கள் என்னதான் விடுபட்டு வந்துட்டா கூட மற்றவர்களுக்கு இந்த நோயினுடைய தடுப்பு முறையை மற்றவங்களுக்கு சொல்லணும், நீங்களும் அறிஞ்சுக்கணும். உங்க குடும்ப உறுப்பினராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம். ஏன்னா சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பெருங்குடல்ல ஒரு கட்டிங்கிறது உடனே தெரியாது. சார் சொன்ன மாதிரி 2 வருஷம் 3 வருஷம் இருக்கலாம் அது ஆரம்பிச்சு. நம்மளுக்கு சாதாரண ஒரு ரத்த சோகம் மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரியும். வேற எந்த தொந்தரவும், வயிற்று வலியோ எந்த தொந்தரவும் இருக்காது. நம்ம ரத்த சோகம் தானே, சரியா சாப்பிடல அதனால வந்துருச்சு அதனால இருக்கும் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா இருக்கக்கூடாது. பட்டு நீங்க ஸ்கிரீன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தா மலக்குடல் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு சின்ன கட்டி இருந்து அதுல இருந்து ரத்த கசிவு ஏற்பட்டு உங்க ரத்த சோகம் ஏற்பட்டிருக்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி மலக்குடல் வியாதிகளுக்கு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் நடந்து கொண்டால், உங்களை இந்த பரிசோதனைகளுக்கு உட்படுத்தி கொண்டால் அந்த வியாதியிலிருந்து முற்றிலும் விடுபட்டு விடலாம். இந்த நோக்கத்தை முன்னிறுத்தி தான் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கிய ஜெம் மருத்துவமனை நிர்வாகத்தினருக்கு எனது நன்றியை தெரிவித்துள்ளேன்.